விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம வழக்கமாக சிறிது மாதங்களாகவே ஒவ்வொரு மாதத்தையும் இரண்டாக பிரித்து கொண்டு அதில் அந்த முதல் 15 நாட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு எப்படி இருக்கும், இரண்டாவது 15 நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லிட்டு வரோம். அதன்படி இந்த மார்ச் மாதம் 2025 1 முதல் 15 தேதி வரைக்கும் ஒவ்வொரு பிறப்பு தேதியை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகுது, அதில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு எதெல்லாம் பண வரவை தரும், எந்தெந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கணும், எந்தெந்த நாட்களில் பிரயாணங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், எந்த நாட்கள் இனாகரல் பண்ணுவதற்கு அதாவது துவங்குவதற்கான நல்ல நாட்களாக வைத்து கொள்ளலாம்ங்கிறத பற்றியெல்லாம் இப்போ விரிவாக சொல்ல போகிறேன். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் வியாபார தன்மை, உங்களுடைய வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றியும் அங்கங்கே சில விஷயங்கள் முக்கியமான தகவல்கள் நான் கொடுக்கறதா இருக்கேன். குறிப்பாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய தற்போதைய வியாபார பெயர் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கொடுத்துட்ருக்குங்கிறதுக்கான ஒரு இலவச பொது பலன் குறிப்பை நான் சொல்வதாக இருக்கேன். பகுதியை முழுமையாக பாருங்கள். இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2025 1 முதல் 15 தேதிகள் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது படிப்படியான வளர்ச்சியையே சந்தித்து வரீங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கான கிராஃப் இப்போ போக போகுது. ஏற்கனவே ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராமல் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தைகளே இருக்குன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே சுமூகமாக முடிந்து உங்களுக்கான வியாபாரத்திற்கான அபிவிருத்திக்கான டைமாக அது மாறும். இன்னும் சில பேருக்கு காசு பணம் வெளியில் லாக் ஆகிருக்கும், நீங்கள் செய்து கொடுத்த ஒர்க்குக்கு பணம் வராமல். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தான் அது வேலை செய்யும். பட் இந்த மாதத்திலேயே முதல் அந்த 15 நாட்களுக்குள்ளார ஒரு சில தேதிகளில் உங்களுக்கு பணம் சேரும். அது என்னென்ன தேதிகள்னு நான் சொல்கிறேன், கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த 2 தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பண வரவுக்கான நாளாக எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக 5ஆம் தேதி, இந்த தேதியிலையும் இப்போ உங்களுக்கு ஒரு பணம் வெளியில் நிற்கிது வரலை அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே முயற்சி பண்ணி வச்சுருங்க. அது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட தேதிகளில் உங்கள் கைக்கு சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது மிக அதிகமாக உண்டு. இந்த தேதிக்கு இப்போ நான் சொன்ன தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல் இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக சில பேர் தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி பூஜை பண்ணுவது அல்லது கோயில்களுக்கே சென்று வருவது, இது போன்ற விஷயங்கள் அதெல்லாம் 13ஆம் தேதி வைத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இம்மிடியட்டாக பலன் தரக்கூடிய வகையில் அமையும். குறிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் வரி கட்டியே ரொம்ப வரி குதிரை மாதிரி ஆயிட்டாங்க ஒவ்வொரு வியாபார ஓனர்களுமே. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இறை பரிகாரங்களாக நீங்கள் போயிட்டு வர்றது. நிச்சயம் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். அது 13ஆம் தேதி நான் சொல்லியிருக்கேன். சரி, இதில் எந்தெந்த தேதிகளை முழுக்கவே நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எந்த தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு விஷயமே புதிதாக எதுவும் துவங்காதீங்க, பணம் கொடுக்காதீங்க அல்லது அதிகப்படியான ஆர்டர்ஸை வாங்கி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தேதிகள் எதுனா 8ஆம் தேதியை அறவே தவிர்த்துருங்க, 4ஆம் தேதியை அறவே தவிர்த்துருங்க. 4 மார்ச் 2025, 8 மார்ச் 2025 இந்த 2 தேதிகள்லையுமே புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக சில இன்வெஸ்டர்கிட்ட பேசுவாங்க, அது மாதிரிலாம் எந்த ஒரு விஷயங்களுமே வேண்டாம். இருப்பதே அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு தன்மைங்கிறது 7ஆம் தேதி உங்களுக்கு வருது. இப்போ உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணி நீங்கள் வியாபாரம் எடுக்கணும்னா 7ஆம் தேதி அதை வச்சுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அது உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிதாக எதுவும் கெடுதல்கள்ங்கிறது கிடையாது. லாபத்தை நோக்கி தான் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது படிப்படியாக வளர்ச்சி பெறும். நீங்கள் முடிந்தவரை ரொம்ப ஃபோக்கஸ்டாக மட்டும் வேலை செய்தீங்கன்னா போதும். ஏன்னா சில நேரங்களில் கொஞ்சம் அயற்சி சோர்வுங்கிறது மட்டும் இருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ அந்த சோர்வை மட்டும் நீக்கி கொண்டு அப்பப்போ ரெஃப்ரெஷிங்காக
நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே போதும், நிச்சயம் லாபங்கள்ங்கிறது எடுக்கலாம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 1 முதல் 15 வரைக்குமான காலகட்டம் 2025 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதிகப்படியாக அகலக்கால் வைத்து எந்த விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் இருப்பதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த காலங்கிறது இருக்க போகுது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது முதல் 15 நாட்களுக்கு தான் அப்படிங்கிறதுனால இந்த 15 நாட்கள் வரைக்கும் மிகப்பெரிய டிசிஷன்ஸ் ஏதாச்சும் எடுப்பதாக இருந்தால் அதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். இது இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில பேர் வந்து நமக்கு வந்து நிறையா ஒர்க்கு வருது, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா மிஷினரி வாங்கி போடலாம், அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ஆஃபீஸ் எடுக்கலாம், இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் போய் எதுலையாச்சும் லாக் ஆகிடுவாங்க. வட்டிக்கெல்லாம் வெளியில் பணம் வாங்கியெல்லாம் நீங்கள் பிஸ்னஸை இது மாதிரி பொருட்கள் வாங்கியோ இடத்தை பெரிதுபடுத்தியோ பண்ணுவீங்க. பட் அப்படியெல்லாம் செய்திடாதீங்க. இந்த காலகட்டம்ங்கிறது உங்களை வந்து கொஞ்சம் லாக் பண்ணி விட்டுரும். அதுலேருந்து மீண்டு வருவதற்கே உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முடிந்தவரை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளில் மட்டும் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். பண வரவுக்கான நாளாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ இப்போ 1ஆம் தேதி செய்து வைக்கிறீங்கன்னு வைங்க, எனக்கு இந்த பணம் வந்து வர வேண்டியது இருக்குது நாங்கள் செய்து கொடுத்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் தேதி அது ஞாயிற்றுக்கிழமாகவே ஆனாலுமே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் விழும். அந்த அளவுக்கு நன்றாக இருக்கும். அதே போல் 7ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுக்கான மிகச்சிறந்த நாளாக அது அமையும். அதே மாதிரி இனாகரல் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு விஷயத்தை துவங்குறீங்க, அதுக்கு எந்த நாள் உகந்ததாக இருக்கும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும்னா 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தேதிகளில் புதிதாக ஏதாச்சும், அதாவது இப்போ நான் வந்து ஒரு அதிகமான முதலீடு போட்டு ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணாதீங்கிறேன், மிஷினரி வாங்கி வைக்காதீங்கிறேன். பட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அல்லது இருக்கக்கூடிய ஒரு மிஷினரியை வந்து பழுது பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் இப்போ நான் சொன்ன 2, 3, 12 ஆகிய தேதிகள் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். 10ஆம் தேதியுமே வந்து புதிய கணக்கு துவங்குவதற்கு ஒரு நல்ல நாளாக நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். எந்த தேதிகளை அறவே தவிர்க்கணும், அந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயமே தயவு செய்து செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகள்லையும் புதிதாக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் ரொம்ப கவனம் தேவை. முடிந்தவரை பிரயாணங்களை தவிர்க்கணும் இப்போ நான் சொன்ன தேதிகளில். அதே போல் 13ஆம் தேதியுமே வந்து உங்களுக்கு யாருக்கும் போய் ஒரு நமக்கு வந்து வியாபாரம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு போய் ஒரு டீலை பேசி முடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து பேக்ஃபயர் ஆகும், பிரச்சனைக்குரியதாக மாறும். அதனால் 4, 5, 13 இந்த தேதிகளை அறவே தவிர்த்துக்கோங்க. 8ஆம் தேதியும் தவிர்த்துக்கோங்க. இந்த தேதிகளை எந்த ஒரு விஷயமே வைத்துக்கொள்ளாதீங்க. இருப்பதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எந்த தேதிகளில் உங்களுக்கு இறைவன் பிரார்த்தனையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படின்னா, எந்த தேதியை நான் வந்து புதிய விஷயத்துக்கு வேண்டான்னு சொன்னால் அந்த தேதியில் இறைவனுக்கான ஒரு பிரார்த்தனைக்கான நாளாக வைத்து கொள்ளுங்கள். 13ஆம் தேதியும் அதே போல் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்காக சில பேர் வந்து ஏழுமலையான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து ஷேர் கொடுக்கக்கூடிய ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. பிரபலமான ஹோட்டல் நிறுவனம் A2B வந்து அவர் தன்னுடைய இன்டர்வியூலேயே பெருமையாக சொல்லுவார், எங்கள் பிஸ்னஸோடைய பார்ட்னர் வந்து திருப்பதி ஏழுமலையான் தான் அப்படிம்பார். ஸோ அது மாதிரி ப்ராஃபிட்டில் கொண்டு போய் ஒரு பர்சன்டேஜ் 10%, 20% ஷேராக கொடுத்துட்டு வருவாங்க. அது மாதிரி பிரார்த்தனைகளுக்கான பரிகாரங்களுக்கான நாட்களாக அமைத்து கொள்ளுங்கள். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2025 முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். நிச்சயம் வந்து ஒரு நல்ல குரோத்தை நோக்கி தான் உங்கள் வியாபாரம்ங்கிறது போய்கொண்டே இருக்கும். அதுலேயும் இந்த முதல் 15 நாட்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். புதிதான கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் உங்களை தேடி வருவது, இதுவரை சந்தித்திராத மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவுவது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வியாபாரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு விஷயத்தை வாங்குவது அல்லது ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவது, இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு
நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் எடுக்கணும், குறிப்பிட்ட தேதிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நான் வரிசையாக சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. 3ஆம் தேதி அதே போல் 10ஆம் தேதி, இந்த 2 தேதிகளும் புதிதாக நீங்கள் துவங்கக்கூடிய விஷயங்களுக்கு அமைத்து கொள்ளுங்கள். அது புதிய கணக்கு துவங்குவதாக இருக்கலாம், புதிய பொருட்கள் வாங்குவதாக இருக்கலாம், வியாபாரத்திற்காக, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக ஒரு புதிய ஆஃபீஸ் எடுப்பதாக இருக்கலாம். இது எல்லாமே இப்போ நான் சொன்ன 3ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் மிக அமோகமாக அமையும். அதே போல் 12ஆம் தேதியும் புதிய விஷயம் துவங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையும். இதில் பண வரவுக்கு உகந்த நாட்களாக ஒரு சில தேதிகள் நீங்கள் எதிர்பாருங்கள். அன்றைய தினம் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். ஏதாவது நிலுவைத் தொகை உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 14ஆம் தேதி, இந்த தேதிகளில் உங்களுக்கு பண வரவுக்கான உகந்த நாட்களாக அமையுது. இதில் பிரயாணங்களால் அனுகூலங்கள், பிரயாணங்களால் வெற்றி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 12ஆம் தேதி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக, இப்போ ஒரு இங்கேருந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க, பக்கத்தில் இன்னொரு ஒரு இடத்துல எடுக்கிறீங்க, உங்கள் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா அந்த ட்ராவல் வந்து ரொம்ப சுமூகமாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு கம்ப்ளீட் டாஸ்கே வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். எந்தெந்த தேதிகளை தவிர்க்கணும், ஒரு சில தேதிகளில் வியாபார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க தயவு செய்து. அன்றைய தினம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துரும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தேதிகள் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, இந்த 2 தேதிகள் அறவே வேண்டாம். 4ஆம் தேதியும் வேண்டாம். இந்த தேதிகளில் எந்த ஒரு புதிய விஷயங்களுமே செய்யாதீங்க. மீறி செய்தீர்கள் என்றால் அது நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை தராது. வேறு வழியே இல்லை, அந்த தேதியில் தான் ஒரு விஷயம் வந்து நிற்கிதுன்னா முடிந்த வரை ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து தள்ளி போட்டு கூட அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இப்போ 8ஆம் தேதி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து 10ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே கொஞ்சம் புஷ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் அதை தள்ளி வச்சுருங்க. இந்த தேதிகளில் ஏன் நான் வந்து குறிப்பிட்ட எனர்ஜி உங்களுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய கிரகத்தின் தன்மையே மிக சுபத்துவம் வாய்ந்தது. குருன்னாலே வந்து பொன்னவன்னு சொல்லக்கூடியவர், அதே மாதிரி மங்களகரமான ஒரு கிரகம். இப்போ நான் சொன்ன தேதிகள் எல்லாமே சர்ப்ப கிரகங்களை சார்ந்தது. அது வந்து உங்களுக்கு அமங்கலங்களை உண்டு பண்ணும். அதனால் அந்த தேதிகளில் தயவுசெய்து எந்த ஒரு விஷயமும் வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள், எதிர்பார்த்த ஒரு சில வியாபார வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். எதன் மூலமாக கிடைக்கும்னா எதிர்பாராத கான்டாக்ட்ஸ்னால உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருந்த நோன் சோர்சஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. எங்கேருந்தோ ஒருத்தர் புதுசாக ஸ்ட்ரேஞ்சராக வருவார், அவர் மூலமாக அந்த வியாபார வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 1 முதல் 15 வரைக்குமான இந்த காலகட்டம் 2025 எப்படி இருக்க போகுது வியாபார ரீதியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுடைய தேதிக்கு இந்த வருடத்தில் சில விஷயங்கள் யோசித்து தான் பண்ணணும், மிக கவனமாக பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அதுலேயும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் 15 நாட்கள் வந்து கவன சிதறல்களால் சில பண இழப்புகளையோ அல்லது வாக்குவாதங்களால் சில கிளையண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதோ நடக்கும். ஸோ கவனமாக நீங்கள் வந்து கையாளணும் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த 2 வாரங்களை. அதுலேயும் குறிப்பாக யாருக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை முடித்து தர முடியுங்கிற ஒரு டெட்லைன் கொடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு அந்த டெட்லைன் கொடுங்க. ஏன்னா உங்களால் செய்தே தர முடியாத அளவுக்கான விஷயங்கள் தான் இங்கே நடக்கும். ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸு இத்தனை நம்பர்ஸ் எனக்கு வேணும்னு சப்ளையர் கேட்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சப்ளை பண்ணிட முடியும்னு நீங்கள் வாக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து பண்ணுங்கள். உங்கள் பேர் கெட்டு போகிற அளவுக்கான விஷயங்களை நடத்தி முடிச்சிடும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு நிச்சயம் கைவிடாது, காப்பாற்றக்கூடிய ஒரு வகையில் பாசிட்டிவ் நோட்டோட தான் இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். 1 மார்ச் 2025. 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கும். 4 மார்ச் 2025. இந்த 2 தேதிகள்லையுமே ஏதாச்சும் ஒரு புதிய கணக்கு துவங்குவதோ அல்லது ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராத இடத்துலேருந்து நீங்கள் பணம் கேட்டு வாங்குவதற்கோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 6ஆம் தேதி ஒரு புதிய ஒர்க்குனால் உங்களுக்கு பணம் வருவது, ஒரு இன்கம் வருவதற்கான ஒரு நல்ல நாளாகவே அது இருக்குது. 13ஆம் தேதி வந்து தெய்வ அனுகூலங்களால் நன்மை அப்படிங்கிறது நடக்கும்.
சில பேர் வந்து வியாபாரத்திற்காக ஒரு சில பிரார்த்தனைகள் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கு வந்து பிரயாணம் பண்ணி போய் நீங்கள் அந்த தெய்வ வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். பாசிட்டிவ் நோட்டில் அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கு உகந்த நாளாக அது அமையுதுங்க. ஏதாச்சும் ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து வேலையே ஆகாது. என்னடா இன்றைக்கி தலையால் தண்ணி குடிக்கிறோம், ஆனால் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகவே மாட்டேங்குது, ஒரு ஒர்க்கு கூட டெவலப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். அது போன்ற தேதிகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரத்துலேயுமே உண்டு. இந்த முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தேதிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 3ஆம் தேதியை அறவே தவிர்த்துருங்க. 8ஆம் தேதி வேண்டவே வேண்டாம். இந்த 2 தேதிகள்லையும் உங்களுக்கான எந்த ஒரு முயற்சிக்குமே உடனடியாக பலன் தராது. கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி தான் பலன் தரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில நாட்கள் வந்து பிரயாணங்களால் அனுகூலங்களை உண்டு பண்ணும். அது எந்த நாள்னு கேட்டிங்கன்னா 14ஆம் தேதி ஒரு இன்வெஸ்டரை சந்திக்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு 100% த்ரூ ஆகும். 14ஆம் தேதி உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமையும். மொத்தத்தில் இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு மிகுந்ததாக இல்லைன்னாலுமே ரொம்ப சுமாரான ஒரு பலன்களை நோக்கி தான் போயிட்டுருக்கும். நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா ரிஸ்க்குங்கிறது பெரிதாக இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 2025 முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது, எந்த விதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வகையில் தான் அமையும். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கான ஒர்க்கு வந்து சைனப் ஆகுது, மறுபடியும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்கெல்லாம் நீங்கள் எடுத்து செய்வது, இது மாதிரியான ரெஸ்பான்சிபிளான ஒரு ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாக்னேட்டடாக எதுவும் வெளியிலேருந்து வர வேண்டிய ஒரு பண நிலுவைகள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாகவே இது அமையுது. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது அதிகப்படியாக கடன் வாங்கி ஒரு சில விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். ரொம்ப போட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்வதெல்லாம் முழுக்க முழுக்க தவிர்த்துடணும் நீங்கள். ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லேயும் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக உங்களை ஓட வச்சிரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மேக்சிமம் நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 14ஆம் தேதி இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் உங்களுக்கான பண வரவுக்கான நாளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை புதிதாக துவங்குறீங்க, புதிதாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் போடுறீங்க, இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம். அதே போல் ஒரு சில தேதிகளில் எந்த ஒரு விஷயங்களையுமே தயவு செய்து செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். அப்படியே ஆப்போசிட் இருக்கிறத நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு ஒர்க்கையுமே தயவுசெய்து முன்னெடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, 4ஆம் தேதி, 13ஆம் தேதி இந்த தேதிகள் நீங்கள் எவ்வளோ நல்ல நாளாக நீங்கள் யாராச்சும் சொன்னாலுமே கூட அந்த தேதியில் ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதோ அல்லது அந்த தேதியில் வரக்கூடிய வியாபாரத்தை சார்ந்து ஒரு புதிதாக ஒரு மிஷினரியை நமக்கு தான் ஒர்க் இருக்கே, இந்த ஒர்க்குக்கு தகுந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து வாங்குவோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கும்போது ஒரு பக்கம் அந்த ஒர்க்கும் கிடைக்காது, இன்னொரு பக்கம் வந்து அந்த வாங்கி வச்ச எக்யூப்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து செலவாகவே மாறிடும், ஒரு சுமையாகவே மாறிடும். அதனால் இப்போ நான் சொன்ன தேதிகளில் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த வேலையில் இறங்கணும். முடிந்தவரை அந்த தேதிகளில் இருக்கிறதை கொண்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து போனாலே போதும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு காலகட்டத்திலேயே உங்களுக்கு அப்பப்போ வந்து ஒரு பயங்கர பிஸி ஷெடியூல்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியாத அளவிற்கு வந்து சில நாட்கள் போகலாம். ஒரு சில பேர் வந்து ஒர்க்கு ஹாலிக்காக இருப்பாங்க. ரொம்ப ஒர்க் அதிகமாக வரும்போது
சாப்பாடு தூக்கத்தை கூட மறந்துட்டு வேலை செய்வாங்க. அது உங்களுக்கு ஹெல்த் அசார்டாக முடியக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வியாபாரத்தை மிக சரியாக உங்களால் செய்ய முடியுங்கிறதுனால ஜாக்கிரதையாக நீங்கள் கையாளுங்க இந்த காலகட்டத்தில். சுக்கிரனுக்குரிய 6-15-24 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 1 முதல் 15 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அதுலேயே அந்த முதல் 15 நாட்கள்ங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் எல்லாம் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பிலேயே உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 முதல் 15 வரைக்குமான இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் டார்கெட் வச்சுருந்தீங்க, டெட்லைன் வச்சுருந்தீங்க, அது எல்லாத்தையும் கரெக்டாக உங்களால் கீப்பப் பண்ண முடியும். அதனாலேயே நற்பெயர் கிடைக்கும். அதனாலேயே உங்களுக்கு மேற்கொண்டும் ஒர்க் வரும், தேடி வரும். அது மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நோட்டில் சில விஷயங்கள் நடக்கும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், வேற்று பாஷை பேசுபவர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் நடக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகளை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டையே கொடுக்கும். பண வரவுக்கான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி. இந்த தேதிகளில் ஏதேனும் உங்களுக்கு பண வரவு வர வேண்டியது இருந்து அது லாக்காக இருந்துச்சுன்னா அந்த தேதிகளில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கைக்கு பணம் சேரும். அதே போல் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த தேதிகள்லையும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிரே பார்த்திராத இடத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒர்க் சேரும். ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ்க்கு ஒர்க்கிங் டேயாக ஏற்ற நாளாகவே இல்லைனாலுமே கூட உங்களுக்கு ஏதேனும் ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதத்தில் மார்ச் 1 to 15 இந்த 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆனால் அன்றைய தினம் ஏதாவது ஒரு நண்பரை நீங்கள் ஒரு வெளியிடங்களில் நீங்கள் சந்திப்பீங்க. அவர்னால உங்களுக்கு ஒரு சில ஒர்க்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கியா, உனக்கு நான் ஒரு கிளைண்ட்டு தரேன்னு சொல்லிட்டு தருவாங்க. அது மாதிரி ஒரு புதிய வியாபாரத்துக்கான ஒரு ஒப்பந்தங்களோ அல்லது ஒரு லீடோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த 9ஆம் தேதி அப்படிங்கிறது அமையுது. ஒரு சில தேதிகளில் எந்த ஒரு விஷயமே செய்யாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த தேதிகளில் நீங்கள் முயற்சிகளை முன்னெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துரும். ஸோ அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுவாங்க. 4ஆம் தேதி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, 4 மார்ச் 2025. அதே போல் 13ஆம் தேதியும் தெய்வ பிரார்த்தனைகளுக்கான நாளாக வேணுமா அது வச்சுக்கோங்க. மற்றபடி பிஸ்னஸ் ரீதியாக ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதையோ அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த தேதிகளில் செய்யும்போது அது உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கு பதில் உங்கள் கையை கடுப்பதாக மாறிவிடும். ஸோ இந்த மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள், முதல் 15 நாட்கள்ங்கிறது நன்றாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது கெடுதலுக்கான நாட்களே கிடையாது, நன்றாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக மட்டும் இருந்தாலே போதுமானது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில இடங்களில் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அது எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயம் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் அது எல்லாம் நிவர்த்தியாகி மறுபடியும் ரொம்ப ஃப்ளரிஷிங்காக வரக்கூடிய ஒரு சமயம் உருவாகவே போகுது. கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு மார்ச் 1 முதல் 15 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு விஷயத்தை மிக சரியாக ஆர்கனைஸ் பண்ணுவீங்க, அடுத்தவர்களுக்கு சொல்லி தருவீங்க. ஆனால் உங்கள் விஷயம்னு வரும்போது நிறைய நேரங்களில் குழப்பங்களுக்கு உள்ளாயிடுவீங்க, கோட்டை விட்டுருவீங்க. இந்த மாதம் முதல் 15 நாட்கள் நிறைய குழப்பங்கள், ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் அல்லது ஒரு ஈகர்னஸ்னால் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுவது அப்படிங்கிறது நடக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு முதல் 15 நாட்களாக இது அமையுது. வியாபார ரீதியாக எப்போதுமே கவன சிதறல்களோட ஒரு விஷயத்தில் இறங்கும்போது அது எப்படி பலன் தரும், பெரிய இழப்புகளை கொடுத்துரும். ஒரு பக்கம் கிளைண்ட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடும். உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த 15 நாட்களில் தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கவனம். மிக கவனமாக ஒரு விஷயத்திலையும் கையாளணும். பணத்தை மிக அதிகப்படியாக முதலீடு செய்வதை தவிர்க்கணும். புதிதான ஒப்பந்தங்கள் சைன் பண்ணும்போது ஒரு முறைக்கு பல முறை
யோசித்து பார்த்து விட்டு அந்த கமிட்மெண்ட்ஸை தரணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகளை அறவே தவிர்த்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். 8, 17, 26 இந்த தேதிகள் எப்போதுமே வந்து உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதுலேயும் இந்த முதல் 15 நாட்களில் டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 8ஆம் தேதியை. அதுலேயும் 4ஆம் தேதி வந்து ஒரு சில 4 தேதிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப கெடுதல்களை உண்டு பண்ணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதியும் சரி 5ஆம் தேதியும் சரி 2 தேதிகள்லையுமே எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து கொள்ளாதீர்கள். தயவுசெய்து புதிதாக எந்த கமிட்மெண்ட்ஸும் கொடுத்துடாதீங்க. 13ஆம் தேதி வந்து தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள்ங்கிறது நடக்கும். உங்களுடைய முயற்சிங்கிறது அந்த நாளில் வந்து 0வாக வச்சுக்கோங்க. பட் உங்களுடைய ப்ரேயர்ஸ் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும். 13ஆம் தேதி உங்களுக்கு நல்லது நடக்கும். பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது வந்து 14ஆம் தேதி வந்து நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ அந்த ட்ராவல் அமைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 15 நாட்களில் பண வரவுக்கான நாளாக உங்களுக்கு அமைவது 1ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி. இந்த 3 தேதிகளில் உங்களுக்கு ஏதேனும் ரூபத்தில் பணம் வந்து சேரும். உங்களுக்கு நிச்சயம் வந்து அது இருக்கக்கூடிய இழப்புகளை ஓரளவுக்காச்சும் பேலன்ஸ் பண்ணுவதற்கு உகந்த நாட்களாக இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் அமையுது. இந்த தேதிகளுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபாலோஅப்பை மட்டும் தயவு செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போய் கேட்ட உடனே அன்றைக்கே அவங்க வந்து பணம் ஏற்பாடு பண்ணி தந்துட போகிறது கிடையாது. ஒரு ஃபாலோஅப் செய்து வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ நான் சொன்ன தேதிகளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேருவதற்கான ஒரு நல்ல தன்மைகள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதத்தில் முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்கள் செயல்பாடுகளை வைத்து கொண்டீர்கள் என்றாலே பெரிய ரிஸ்க்குங்கிறது வராமல் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் 1 முதல் 15 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தால் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்தாலுமே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது எதையுமே கொடுத்துறாது. சுமாரான ஒரு 15 நாட்கள் தான். முதல் 15 நாட்கள்ங்கிறது போக போக தான் கொஞ்சம் உங்களுக்கான மோட்டிவேட்டிங்கான சில விஷயங்கள் நடக்கும். பட் இந்த 15 டேஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கவனத்தோடு தான் கையாளணும். அதிகப்படியாக எதுவும் முதலீடுகள் போட்டு ஒரு விஷயத்தை துவங்கக்கூடாது. புதிதாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃபீஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. புதிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டாம். புதிய ஆர்டர்ஸ் எதுவும் ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை பல முறை யோசித்து பார்த்து விட்டு, ஏன்னா இருக்கிறவருக்கே செய்ய முடியாமல் பெண்டிங்கில் இருக்கும்போது புதிதாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கை வைக்க வேண்டாம். கவனமாக அதை கையாளுங்க. கெட்ட பெயர் உருவாக்காத அளவிற்கு உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் இந்த மாதம் முழுக்கவே செய்ய வேண்டியது. அது ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் நல்லது பண்ணும், அனுகூலங்களாக அமையும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன். 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 13ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு பண வரவுக்கான நாளாக அமையுது. உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது ஒரு மணி அப்படிங்கிறது, மணி ஃப்ளோங்கிறது உங்களுக்கு கைக்கு வரலாம், ரொட்டேட் ஆகலாம் அந்த ஃபண்ட்ஸுங்கிறது. ஒரு சில தேதிகள் நீங்கள் தயவு செய்து செய்யவே வேண்டாம், எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம்னு நான் சொல்லுவேன். அது போன்ற தேதிகள் என்னென்னா 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, அதே போல் 8ஆம் தேதி. இந்த 3 தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க. ஒரு சில பேர் வந்து அன்றைக்கி தான் சார் நல்ல நாள்னு போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது பொருந்தணும் இல்லையா? உங்களுடைய தன்மை என்ன? சனியின் தன்மையில் இருக்கக்கூடியவர் நீங்கள், தொழில்காரகன் சனி. அவருக்கு வந்து மிக சுபத்துவமான ஒரு சில தேதிகளில் இருந்தாலுமே அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க. அதையெல்லாம் மனதில் வைத்து தான் இப்போ நான் சொல்கிற இந்த தேதிகளை முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்லேருந்து காப்பாற்றப்படுவீர்கள். இந்த 15 நாட்களில் ஏதேனும் உங்களுக்கு அதிகப்படியாக லோன் தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வரும். பணமும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் அவங்க கமிட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி மிக அதிகப்படியான ஒரு ஹிடன் சார்ஜஸோடு தான் நீங்கள் அந்த சுமையை சுமக்க வேண்டியதாக போயிடும். ஸோ இந்த 15 நாட்களில் கடன் வாங்குவதையும் பணம் வாங்குவதையும் முழுக்கவே தவிர்ப்பது அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்கால வியாபாரத்திற்கு நல்லது. இந்த சமயத்தில் வந்து இப்போ போய் லாக் ஆனீங்கன்னா
காலாகாலத்துக்கும் அது உங்களை போட்டு நசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக முடிந்தவரை பணம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வேணால் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்போது ஏற்றுக்கொள்ளலாம். முற்பகுதியில் தயவு செய்து அது எதுவுமே செய்யாதீங்க. குறிப்பாக நான் இந்த தேதிகளில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னோன்னா அந்த தேதிகளில் தான் தேடி வரும் கெடுதல்கள்ங்கிறது. ஸோ அந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே கையாளுங்க. தெய்வ அனுகூலங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டிய ஒரு தேதியாக நீங்கள் 13ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த தேதியில் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய முயற்சியால் அல்ல, உங்களுடைய தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ்னால் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வியாபாரத்திற்காக நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளில் போய் நீங்கள் வேண்டிட்டு வரலாம். உங்கள் குலதெய்வம் கோயில் விசிட் பண்ணலாம். அது வெளியூர் போய் சென்று வேண்டி கொண்டு வருவதாக இருந்தாலுமே சரி, அது உங்களுக்கு நல்லதே பண்ணும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மார்ச் 1 முதல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உகந்த காலமாக இருக்க போது, சுபிட்சமாக இருக்க போது, மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இவ்வளோ நாள் பெருசாக எனக்கு கிக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது நடக்கும். இப்போ அதற்கான அந்த ஒளிக்கீற்று அப்படிங்கிறது தெரியும். லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகள் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன். மிக சரியாக இந்த குறிப்பிட்ட தேதிகளில் உங்கள் முயற்சியை வச்சுக்கோங்க. அது 100% நன்மைகளை விளைவிக்கும். 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, அதே போல் 10ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கான பண வரவுகள் அப்படிங்கிறது மிக அபரிதமாக இருக்கும். 12ஆம் தேதியுமே உங்களுக்கு பண வரவை கொண்டு தரக்கூடிய தேதியாக அமையும். அது ஏற்கனவே நிலுவைத் தொகை வருவதாக இருந்தாலும் சரி, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதனால் வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் நோட்டில் தான் அமையும். இந்த நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் ரிஸ்க் எடுக்கணும். இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு அதன் பிறகு எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்வதில் அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், லாபகரமாக இருக்கும்னு சொல்லும்போதே நீங்கள் மைண்ட் லெவலில் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ்டாக அப்போ வேலை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஃபோக்கஸ்டாக வேலை செய்தால் நமக்கு நிச்சயம் நல்லதுக்குரிய ஒரு காலகமாக தான் இது இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு சில தேதிகள் என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலுமே அது வெற்றியை தராது. அது எந்தெந்த தேதிகள்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. 4ஆம் தேதி 4 மார்ச் 2025, அதே போல் 8 மார்ச் 2025 அறவே தவிர்த்துக்கோங்க. அந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயமே வைத்து கொள்ள வேண்டாம். அதே போல் 13 மார்ச் 2025 ஒரு சில நாட்கள் வியாபார ரீதியாக முயற்சிகள் பண்ண வேண்டாம். தெய்வ அனுகூலங்களால் அதுவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி தான் இந்த 13ஆம் தேதி நீங்களாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னா அதுவாக நடக்கும். பட் அறவே தவிர்க்க வேண்டிய தேதியாக 8ஆம் தேதியெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் துவங்கிடாதீங்க. அல்லது வியாபாரத்திற்காக எதுலேயும் போய் காசை கொடுத்து ஒரு மிஷினரி வாங்குவதாக இருக்கலாம், ஆஃபீஸ் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம். இந்த தேதிகளில் செய்யும்போது அது உங்களை மொத்தமாக லாக் பண்ணி விட்ரும். ஸோ முடிந்தவரை அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிர்வாக திறமை அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு. ஏன்னா அதற்குரிய ஒரு பர்த்டேட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. 9ஆம் தேதிங்கிறது என்ன? செவ்வாய். செவ்வாய்னாலே மதிநுட்பம் வாய்ந்தவர். மந்திரி பிரதானிகள் அந்த காலத்துலலாம் அந்த மந்திரி பிரதானிகள் எல்லாமே 9ஆம் எண்காரர்களாக பார்த்து ராஜாக்கள் எடுப்பாங்களாம், தேர்ந்தெடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் ஜாதக ரீதியாகவுமே அதை பார்க்கலாம். செவ்வாய் ஆதிக்கம் யாருக்கு நல்லா இருக்கோ அவர்கள் மதிநுட்பத்தில் மிக சிறந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ட்ராபேக் என்னவாக இருக்கும்னா, உங்களுடைய விஷயங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பதனால் உங்களுக்கே அது வினையாக முடியலாம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக ஆள் பார்த்து நீங்கள் பழக வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு இந்த பாசிட்டிவான மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகளையே தரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற தேதிகளை மிகச்சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கான வெற்றியை வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸை அதிகப்படுத்தி கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய தேதிகளை முழுமையாக தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கான ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ரொம்பவே கம்மியாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததன்படி
இப்போ உங்களுக்கான அந்த இலவச குறிப்புக்கான விஷயங்களை சொல்லிட்டு வரேன், கவனமாக கேளுங்க. ஒவ்வொரு வியாபார பெயருமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது அந்த வியாபாரம் செய்பவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக சரியாக பொருந்தி இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளும் லாபங்களும், அப்படி பொருந்தி இல்லைன்னா அது உங்களுக்கு நிறைய தோல்விகளையும் அல்லது இழப்புகளையும் உண்டு பண்ணும். ஸோ இது தற்போது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய வியாபார பெயர் அதை யார் பேரில் வேணாலும் நீங்கள் துவங்கியிருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களின் பெயர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோட சேர்ந்தோ. ஆனால் யார் பேரில் அந்த பிஸ்னஸ் இயங்குதோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் 2 பேரோட டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் வேணும். இதை நீங்கள் நம்ம கீழே தர என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட தயவுசெய்து அனுப்புங்க. உங்களுக்கான வியாபார பெயர் என்ன விதத்தில் இருக்குது, அது பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக தரேன். அப்படி அது பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே நான் அந்த பதிவிலேயே தெளிவாக சொல்லிவிடுவேன். அதன்படி நீங்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.